अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே ராமாவதாரத்திலே மிக மிக ஈடுபட்ட ஆழ்வார் என்ற பெருமையை உடையவர் குலசேகர ஆழ்வார். ராமாயண சரித்திரங்களையெல்லாம் அவர் தம்முடைய திருச்செவியாலே கேட்ட பொழுது, அதாவது அதற்கு என்று பௌராணிகர்களை வைத்து அந்த ராமாயண கதைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டு வருவாராம். அப்படி கேட்டுக்கொண்டு வருகிற காலத்திலே அது என்றைக்கோ நடந்து முடிந்த அவதாரம் என்பதையும் கூட மறந்து அப்பொழுதுதான் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன என்றே நினைத்து உணர்ச்சி வசப்பட்டு சில செயல்களை செய்தார் என்று குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்திலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒருமுறை ராமாயண கதைகளை சொல்லிக்கொண்டு வந்தவர் அந்த பௌராணிகர். தண்டகாரண்யத்திலே ராமபிரான் கரதூஷணர்கள் தலைமையிலே வந்த 14,000 ராட்சசர்களை எதிரிட்டு போரிட்டார். அப்பொழுது தனி ஒருவனாக அவன் போரிட எதிரிலே 14,000 ராட்சசர்கள் இருந்தார்கள் என்று அந்த பௌராணிகர் சொல்லிக்கொண்டு வந்தவுடனே அது என்றைக்கோ நடந்து முடிந்த நிகழ்ச்சி என்பதையும் மறந்தவராய் உடனே குலசேகர ஆழ்வார் தம்முடைய சேனாதிபதிகளை அழைத்து படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அங்கே ஜனஸ்தானத்திற்கு சென்று நாம் ராமபிரானுக்கு உதவி புரிவோம், நம்முடைய சைன்யத்தை அழைத்து கொண்டு வாருங்கள், அங்கே தனியாக ராமபிரான் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு யாரும் துணை இல்லையே என்று நினைத்தே புறப்பட்டு விட்டாராம். இப்படி ஒரு நிகழ்ச்சி குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. இப்படி குலசேகர ஆழ்வார் ராமாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டவர் ஆகையினாலே தாம் அருளி செய்த பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே இறுதியாக 3 திருமொழிகள், அதாவது 8வது திருமொழி, 9வது திருமொழி, 10வது திருமொழி ஆகிய 3 திருமொழிகளிலேயும் ராமாவதார அனுபவத்தையே செய்கிறார். அதிலே கீழே 8வது திருமொழியிலே கௌசல்யை ராமபிரானை தாலாட்டியது போலே தாம் ராமபிரானை தொட்டிலே இட்டு தாலாட்டுவதாக, அப்படி கணபுரத்தன் கருமணியை ராகவனே தாலேலோ என்று அதை திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் விஷயமாகவும் சேர்த்து அனுபவித்தார் குலசேகர ஆழ்வார். அடுத்தபடியாக 9ஆம் திருமொழியிலே குலசேகர ஆழ்வாருடைய அனுபவம் மிக மிக விலட்சணமாக அமைகிறது. இது போன்ற ஒரு அனுபவத்தை மற்றைய ஆழ்வார்கள் எவருமே செய்யவில்லை என்றே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். மிக அற்புதமான அனுபவம். அதாவது கண்ணபிரானை விதவிதமாக அனுபவித்தார் பெரியாழ்வார் என்று அவருடைய பாசுரங்களை எல்லாம் நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் ராமபிரானுடைய அனுபவத்தை குலசேகர ஆழ்வார் அனுபவித்தது போலே ஒருவருமே அனுபவிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த 9ஆம் திருமொழி எப்படி அமைந்திருக்கிறது என்றால் தயரதன் புலம்பிய புலம்பல் என்பதாக அமைந்திருக்கிறது. அதாவது ராமபிரானை காட்டிற்கு அனுப்ப வேண்டி வந்தது அல்லவா, கைகேசியினுடைய வரத்திற்காக பட்டாபிஷேகத்தை தவிர்த்து ராமபிரானை காட்டிற்கு அனுப்ப வேண்டி வந்தது. அது தசரதனுடைய மனதிற்கு தாங்கொணாத துயரத்தை உண்டாக்கியது என்று இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்திலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயம்தான். அப்பொழுது ராமபிரானை காட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு ஐயோ இப்படி அவனை காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டோமே என்று தயரதன் எவ்வளவு புலம்பல்கள் புலம்பினான், எவ்வளவு வருத்தப்பட்டான். குலசேகர ஆழ்வார் தம்மை தசரதனாகவே பாவித்துக் கொண்டு அவன் புலம்பிய புலம்பல்களை எல்லாம் அப்படியே பாசுரமாக அருளி செய்கிறார். எப்படி தேவகியானவள் கண்ணபிரானுடைய அந்த பால்ய சேஷ்டிதங்கள், அதாவது குழந்தை பருவ விளையாட்டுகளை எல்லாம் காண முடியாத அந்த வருத்தத்தை எல்லாம் தெரிவித்திருப்பாளோ அதுபோல
குலசேகர ஆழ்வார் ஒரு பதிகம் அருளி செய்தார் அல்லவா? ஆலை நீள் கரும்பு அன்னவன் தாலோ என்று தொடங்கி கீழே நாம் அனுபவித்தோம். அது தேவகி புலம்பிய புலம்பல். அதுபோல இந்த 9ஆம் திருமொழி இது தயரதன் புலம்பிய புலம்பலாக அமைகிறது. ராமபிரானுடைய யௌவன பருவத்திலே அவனை நாட்டிலேயே வைத்து அவனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து அவனை அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்த நினைப்பிலே இடிவிழுந்தார் போல இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு அவனை காட்டிற்கு அனுப்ப வேண்டி வந்து விட்டதே என்று நினைத்து, ஐயோ ராமபிரானே, நீ மிகவும் மென்மையாக வளர்ந்தவனாயிற்று, அரசகுமாரனாக இப்படி சௌக்கியமாக அயோத்தியிலே இருந்த உனக்கு இப்படி ஒரு வனவாசம் நேரிட்டதே, நீ எப்படி அந்த வனத்தை போய் அடையப் போகிறாய்? அங்கே எப்படி கல்லும் முள்ளுமான வனத்திலே எல்லாம் எப்படி நீ காலை வைத்து நடக்கப் போகிறாய்? அங்கே உனக்கு எப்படி உறக்கம் வரும்? இப்படியெல்லாம் உன்னை நான் துடிக்கும்படி செய்து விட்டேனே, நான் மகா பாவி என்று தயரதன் புலம்புவதாக 10 பாசுரங்களிலே குலசேகர ஆழ்வார் அனுபவிக்கின்றார். அதிலே முதல் பாசுரத்திலே உலகமெல்லாம் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று கேள்விப்பட்டு அதிலும் அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் சுப்ர சத்ராவிருத்தானனம் என்று அவனை பெரிய அரசனாக காண வேண்டும் என்று அவர்களெல்லாம் ஆசையோடு இருந்தார்கள். அவனுடைய காலிலே விழுந்து கிடந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட உன்னை போய் நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே, இது என்ன கொடுமை என்று தயரதன் புலம்புவதாக முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. வணங்கி வளநகரன் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாயை அரியணமேல் இருந்தாயை நெடுங்கானம் பலரப் போகியன்னாவோ உணர்பயந்தேட்டு நன்னாக நானிலத்தையாழ்வித்தேன் நன்னானே உன்னை நானே. ராமபிரானை பார்த்து தசரதன் சொல்லுகிறானாம், நன்றாக உன்னை நான் இலத்தையா ஆழ்வித்தேன், உன்னை ரொம்ப நன்றாக ராஜ்யம் ஆளும்படி நான் செய்து விட்டேன். அதாவது வருத்தத்திலே செய்யவில்லையே என்பதை எப்படி சொல்லுகிறான்? உன்னை நன்றாக ராஜ்யம் ஆளும்படி நான் செய்து விட்டேனே, என்னை பார்த்தாயா நீ? எவ்வளவு கொடிய பாவி நான்! நன்றாக உன்னை நான் இலத்தை ஆழ்வித்தேன், நன்மகனே உன்னை நானே என்று சொல்லுகிறானாம். எந்த நிலையிலே அது நடந்தது தெரிவிக்கிறான், அவனே தெரிவிக்கிறான். வந்தாளின் இணைவணங்கி வளநகரன் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாயை. வந்தாள் என்றால் எம்பெருமானுடைய திருவடிகள் வலிய திருவடிகள். அதாவது எம்பெருமானும் விட்டாலும் கூட நம்மை கைவிடாதவை அவனுடைய திருவடிகளாம். அப்படிப்பட்ட வலிய திருவடிகள், அந்த திருவடி இணைகளை வளநகரம் முழுக்க வழங்கி இருக்கிறது. அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரும் ராமபிரானுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி கிடக்கிறார்கள். அவன் வளநகரன் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாயை, மன்னனாக ஆவதற்கு இருந்தவனை என்று மன்னன் ஆவான் நின்றாய் என்னால் என்ன? அப்படி மன்னனாக நீ ஆகப் போகிற நிலையிலே அதற்கு மேலே அரியணை மேல் இருந்தாயை, இன்னும் அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவன் கங்கண தாரணம் என்று சொல்லக்கூடிய காப்பை கூட கட்டி கொண்டு விட்டான். இன்னும் என்ன ஆக வேண்டும்? அந்த அரியணை மேலே ஏறி இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு அரியணை மேல் இருந்தாயேனால் அரியணை மேலே ஏற இருந்தாயை. இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே நீ அரியணையிலே அலங்கரித்திருக்க வேண்டியவன். ஆனால் அந்த சமயத்திலே என்ன ஆகிவிட்டது? அங்கேந்து ஒரு தாயார் வந்தாள். நெடுங்கானம் படரப்போகு என்றாள். போ, உனக்கு ராஜ்யம் கிடையாது, காடுதான் உனக்கு. நெடுங்கானம் என்னால் தே வனேன வனங்கத்வா என்று சொல்லும்படி ஒரு காடு, அதற்கு பிறகு இன்னொரு காடு என்று காட்டின் வழியிலேயே நீ செல்ல வேண்டும் என்று உனக்கு கொடும் கட்டளையிட்டாள் உன்னுடைய ஒரு மாற்றான் தாயான அந்த கைகேயி. நெடுங்கானம் படரப்போகு என்னாள் எம்மி ராமாவோ. ராமன் என்னால் உலகத்திற்கெல்லாம் மகிழ்ச்சியை ஊட்டுபவன், ரமயதீதி ராமஹா, மனதை மகிழ்விப்பவன் என்று பொருள். ஆனால் அப்படிப்பட்ட உன்னை இப்பொழுது இப்படி நான் கொடிய வார்த்தைகளாலே சொல்லும்படி ஆகிவிட்டது. ஆஹா, எம்மி ராமாவோ, உனை பயந்த கைகேசி தன் சொல் கேட்டு. உனை பயந்த கைகேசி என்ன? கைகேசியை ராமனை பெற்றவள் என்பது போலவே தெரிவிக்கிறார். உண்மையிலே வால்மீகி ராமாயணத்திலே நாம் எடுத்து பார்ப்போமானால் ராமபிரானிடத்திலே மிக மிக அன்பு உடையவளாகத்தான் அந்த கைகேயி இருந்தாள்.
ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று கேள்விப்பட்டவுடனே மிகுந்த ஆனந்தத்தை அடைந்து தன்னிடத்திலே வந்த அந்த வேலைக்காரியான கூனி மந்தரைக்கு பெரும் பரிசில்களை எல்லாம் கொடுக்கிறாள். என்ன, அவள் முதலிலே ஆனந்தத்தோடு தான் இருந்தாள். ஆனால் இவள் அந்த மந்தரை என்பவள் அவளுடைய மனத்தை கலக்கி விட்டபடியினாலே அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஆயினாலே பெற்ற தாயை காட்டிலும் ராமபிரானிடத்திலே மிக அன்புடையவளாக திகழ்ந்தவள் தான் கைகேயி. ஆயினாலே அவளை உனை பயந்த கைகேசி என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ராமா, உனை பயந்த கைகேசி சொல் கேட்டு கடைசியில என்ன, அவள் என்ன சொன்னாள்? நெடுங்கானம் படரப்போகு என்னாள். இப்படி அவளுடைய வார்த்தையை கேட்டு உன்னை நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே, நன்றாக நானிலத்தை ஆழ்வித்தேன், உன்னை நன்றாக நானிலமெல்லாம் ஆளும்படி நான் செய்து விட்டேனே, நான் எவ்வளவு பெரிய பாவி, உன்னை போய் உலகமெல்லாம் மகிழும்படியாக, உலகத்தை எல்லாம் மகிழ்விக்க பிறந்தவனாக இருக்கிற உன்னை போய் வருந்தும்படியாக வென்றோ நான் செய்து விட்டேன். எம்மி ராமாவோ உன்னை நன்றாக நானிலத்தை ஆழ்வித்தேன், நீ நானிலத்தை எல்லாம் நன்றாக ஆளும்படி செய்தேன். நன்மகனே என்றார். நன்மகனே என்னால் என்ன? அப்படி உனக்கு ராஜ்யம் கிடையாது, வனவாசம்தான் என்று சொன்ன பொழுதும் கூட தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று அதை மறுத்து பேசாமல் அவன் காட்டிற்கு சென்றானே, அவன்தான் நன்மகன். ஆகினாலே நன்மகனே உன்னை நான் எப்படிப்பட்டவன், உண்மையாக இதையெல்லாம் சொன்ன பிற்பாடும் உயிரோடு இருக்கிறேன் என்னால் அது நான் செய்த பாவம் அல்லவா என்பதை நினைத்து நன்மகனே உன்னை நான் நன்றாக நானிலத்தை ஆழ்வித்தேன் என்று தயரதன் புலம்புகிறானாம். அப்படி அவனுடைய புலம்பலை இந்த முதல் பாசுரத்திலே வெளிப்படுத்தினார். இதே போன்ற அனுபவம் இன்னமும் தொடர்கிறது குலசேகர ஆழ்வாருக்கு. தொடர்ந்து அனுபவிப்போம்.